ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த ஷார்ட்ஸ் என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக தமிழ்நாட்டில் சட்டமன்றம் நடந்தது இல்லையா? ஸோ அப்போ ஒரு கட்சியோட தலைவரோ அதோட மெம்பர்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மகிழ்ச்சியான திட்டங்கள் அறிவிக்கிறதா இருந்தாலோ ஒரு நன்மையான விஷயங்களை சொல்றதா இருந்தாலும் அந்த கட்சியோட மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சில் தட்டுறதை பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ கை தட்டாமல் ஏன் பெஞ்சில் தட்டுறாங்கன்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதற்கான காரணம் என்று சொல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் என்றது கண்ணியமான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூச்சலிடவோ கைத்தட்டவோ சத்தம் எழுப்பவும் பார்த்தீங்கன்னா அனுமதி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறைன்றது வந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு கட்சியின் தலைவரோ அல்லது மெம்பர்ஸோ வந்து பேசும்போது அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹியர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹியர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை காகிதத்தை வந்து காட்டுவது மூலமா தங்களோட ஆதரவு வந்து காமிக்கிறதா சொல்லுவாங்க. இது வந்து நாலு பேர் என்னவா மாறிச்சுன்னா பெஞ்சில் தட்டும் நடைமுறையா வந்து மாறிச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான காரணங்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சட்டமன்றத்தில் ஒவ்வொரு பதிவுமே வந்து ரெக்கார்ட் செய்யப்படும் இல்லையா? ஸோ இந்த ஒரு ரெக்கார்டிங் அப்ப எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது, எந்த ஒரு இரைச்சல் சத்தமும் வரக்கூடாதுதான் சொல்லிட்டு இந்த கை தட்டுற நடைமுறைன்றது கைவிடப்பட்டு இந்த பெஞ்சில் தட்டும் நடைமுறைன்றது கொண்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பெஞ்சை தட்டுறது மூலமா அந்த கட்சியோட மெம்பர்ஸ்லாம் அந்த ஒரு தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கோம் என்ற ஆதரவை தர விதமா இந்த ஒரு பெஞ்சில் தட்டுறது, அவரோட தோல்ல தட்டுற விதமா வந்து இந்த ஒரு பெஞ்சில் தட்டுற விஷயம் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான ரீசன் எதற்கான வந்து பார்க்க நம்மளுக்கு அந்த சட்டமன்றத்தில் கை தட்டுவதற்கு பதிலாக அந்த மெம்பர்ஸ்லாம் வந்து பெஞ்சில் தட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷார்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.